வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். ஹெல்த் கேரில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான் சொல்லுவாங்க. இது ஒரு தகவல் வீடியோன்றதை விட மிகவும் அதிர்ச்சியாக எல்லாரையும் ஒரு நிலைகுலைய செய்த ஒரு தகவல் சம்பந்தமான ஒரு வீடியோ. யாழ் போதனா வைத்தியசாலை, இந்த யாழ் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமல்ல வட மாகாணத்துக்கே மிகவும் உயிர் நாடியாக விளங்குகின்ற ஒரு பிரதான வைத்தியசாலை. யாழ் போதனா வைத்தியசாலை ஏராளமான சேவைகளுக்காக மக்கள் நம்பி இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை வடமாகாணத்துக்குள்ளே. இந்த வைத்தியசாலையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை நடந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு துக்ககரமான ஒரு செய்தி, நடந்த நிகழ்ச்சியை சம்பந்தமாக தான் இந்த பார்க்க போகிறோம். இன்று அதிகாலை, சனிக்கிழமை அதிகாலை, யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான மருந்து களஞ்சிய பகுதியில் திடீரென ஒரு தீப்பரவல் ஏற்பட்டது. இது மலமளமலன்று சுவாலை விட்டு எரிய தொடங்கியது. இரவு நேரம் இருளை கிழித்து கொண்டிருந்த தீப்புலங்கள் முழுமையாக இந்த மருந்து களஞ்சியத்தை சூழ்ந்து கொண்டது. மேல்புறமாக உள்ள மருந்து களஞ்சியம் முற்றாக தீயின் தாக்கத்துக்குள்ளாகி எரிந்து சாம்பரானது. எனினும் ஊழியர்கள் மற்றும் தகவல் அறிந்ததும் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு படையினர் மற்றும் களத்தில் நின்ற வைத்தியசாலை ஊழியர்கள், படையினர் பலர், அது சம்பந்தப்பட்ட சகலரும் வந்து தீயை கட்டுப்படுவதற்கு தமது உயிரை கூட பணயம் வைத்து மிகவும் நீண்ட நேரம் கடுமையாக போராடினார்கள். ஏனைய மருந்து பொருட்களை அந்த பெரும் தீச்சுவாலைகளுக்கு மத்தியிலும் தமது உயிரை பணயம் வைத்து அவற்றை மீட்கக்கூடியவற்றை, பாதுகாக்கக்கூடியவற்றை அந்த தீயின் மத்தியிலும் ஏராளமான மருந்து பொருட்களை காப்பாற்றி கொண்டனர் என்பது மிகவும் ஒரு ஆறுதலான செய்தி. மிக நீண்ட நேர தீ போராட்டத்தின் பின்னர் தான் கட்டுப்பாட்டுக்கு இந்த தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. உண்மையிலே இது ஒரு கோடிக்கணக்கான பாரிய ஒரு இழப்பு. மிக மிக முக்கியமான மருந்துகள், குறிப்பாக புற்றுநோய்க்கு தேவையான சத்திர சிகிச்சைகளுக்கு தேவையான மருந்துகள் என பல பல கோடி ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகள் இந்த தீயில் கருகி சாம்பலாகியுள்ளது. அனைவரையும் கவலை ஆழ்த்தியுள்ள ஒரு சம்பவம். இதுக்கு காரணம் என்ன? மின் கசிவு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றதான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்குது. எனினும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டனர். இந்த மேலதிக சம்பந்தமான தகவல்களை அறிவோம். இதேவேளை இந்த நடந்த சம்பவத்தை அறிந்து உடனடியாக பல்வேறு விதமான உயர் அதிகாரிகள் சம்பவத்துக்கு விஜயம் செய்தார்கள். குறிப்பாக ஆளுநர் குழாமியோட விஜயம் செய்து பணிப்பாளர் இணைந்து நடந்த சம்பவத்தினை விரிவாக கேட்டறிந்து அதன் சேதங்கள், விவரங்கள், அங்கு நடந்த தீச்சுவாலைகளால் பாதிக்கப்பட்ட பிரதங்களை உடனடியாக அவர் பார்வையிட்டார். அதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா அவர்களும் உடனடியாக இந்த இடத்துக்கு விஜயம் செய்து பணிப்பாளருடன் சேர்ந்து ஏற்பட்ட சேத விவரங்களை அறிந்து கொண்டதுடன் புதிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். இதே வேளையில் வைத்தியசாலை பணிப்பாளர் மக்களுக்கு விடுதலை அறிவித்தலில் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வழக்கம் போல் வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். தற்பொழுது சேதமடைந்துள்ள மருந்துகளின் விவரங்கள், அதன் பெறுமதி போன்ற கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்தினால நோயாளர்களுக்கு மருந்து விநியோகத்தில், நோயாளருக்குரிய மருந்து வழங்குற இதில் எதுவித தட்டுப்பாடும் ஏற்படாது. உள்நாட்டு மருந்து களஞ்சியம் இது பிரதான மருந்து களஞ்சியத்தை தவிர லோக்கல் இண்டோ ஃபார்மசி, மற்ற உள்பகுதிக்கான இண்டோ ஃபார்மசி, கிளினிக்கான ஃபார்மசி என்பன இல்லை மருந்துகள் தாராளமாக போதிய அளவு இருப்பதனால் இந்த சாதாரண கிளினிக் மற்ற ஓபிடி நோயாளர்களை மற்ற ஓட்டுகளில் இருக்கிற நோயாளருக்கான மருந்து வழங்கலில் தற்பொழுது எதுவித பாதிப்பும் ஏற்படாது தொடர்ந்து வழக்கம் போல மருந்து விநியோகம் நடைபெறும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இன்று அதிகாலை 1 மணி அளவில் எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், முப்படையினர் அப்பகுதிக்கு வந்து அங்கு ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம், இண்டோர் ஃபார்மசி
மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். துச்சமாக மதித்தல் கடமையில் ஈடுபட்ட தீயணைப்பு படையினர் மற்றும் ஏனைய வைத்தியசாலை ஊழியர்கள், விமானப்படையினர், ஏனைய படையினர் எல்லாருக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டவை இங்கு குறிப்பிடத்தக்கது.